எண்ணெய் தேய்த்து குளித்த அந்த தினத்துல அன்றைய முழுவதும் மறுநாள் வரைக்கும் கூட உடம்புல எண்ணெய் தேய்க்கிறதோ தலையில எண்ணெய் தேய்ச்சிக்கிறதோ, பெண்கள் எண்ணெய் தேய்ச்சு தலை பின்னி பூ வச்சுக்கிறது அப்படிங்கிறது கூடாது. மறுபடியும் அந்த உடல்ல எண்ணெய் பட்டுது அப்படின்னு சொன்னா வியர்வை துவாரங்கள் மறுபடியும் அடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வியர்வை மாதிரியான கழிவுகள் வெளியேறாது, அது சிறுநீரகத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதும் அறிவியல் சொல்லக்கூடிய உண்மை. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நன்மை தரும் நம்பிக்கைகள்ல இன்னைக்கு நாம மறுபடியும் பார்க்க போறது எண்ணெய் தேய்த்து குளிக்கிறத பத்தி தான். இது என்ன அப்படின்னா, எண்ணெய் தேய்ச்சி காலையில குளிச்சாச்சு அப்படின்னா பல பேர் என்ன செய்வாங்க, அன்னைக்கு மாலையிலேயே மறுபடியும் தலையில எண்ணெய் தேய்ச்சி நல்ல படிய வாரி அந்த மாதிரி அவங்களுடைய தொடர்ந்த வேலைகளை செய்வாங்க. அதுவும் ரொம்ப தவறான ஒன்று. எண்ணெய் தேய்த்து குளித்த அந்த தினத்துல அன்றைய முழுவதும் மறுநாள் வரைக்கும் கூட உடம்புல எண்ணெய் தேய்க்கிறதோ தலையில எண்ணெய் தேய்ச்சிக்கிறதோ, பெண்கள் எண்ணெய் தேய்ச்சு தலை பின்னி பூ வச்சுக்கிறது அப்படிங்கிறது கூடாது. சாதாரணமா தலை பின்னிட்டு பூ வச்சுக்கிறது தான் சரியான முறை. இது வீட்டுல பெரியவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அதற்குள்ள இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அன்றைய தினம் அதிகாலை நேரத்துல உடல்ல எண்ணெயினுடைய அந்த தன்மையால சமநிலை வெப்பத்துல ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதற்கு பிறகு மறுபடியும் அதே நாள்ல மாலை நேரத்துல மீண்டும் எண்ணெய் தேய்க்கிற பொழுது அந்த வெப்பநிலை இன்னும் குறைஞ்சு உடல் அதிக குளிர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்படி அதிகமா இருந்தா உடலில குளிர்மை தன்மை அதிகமாயிடுச்சுன்னா அதனால ஏதாவது உடலுக்கு தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பொழுது அதிகாலையில உடல் முழுக்க எண்ணெயை தேய்ச்சு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஊறி இருந்து பிறகுதானே குளிக்கிறோம். நம்ம அன்னைக்கே மறுபடியும் அந்த உடல்ல எண்ணெய் பட்டுது அப்படின்னு சொன்னா வியர்வை துவாரங்கள் மறுபடியும் அடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து அதே மாதிரி அடைபட்டுட்டே இருந்ததுன்னா வியர்வை மாதிரியான கழிவுகள் வெளியேறாது, அது சிறுநீரகத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதும் அறிவியல் சொல்லக்கூடிய உண்மை. எது எப்படியோ அதிகாலை நேரத்துல எண்ணெய் தேய்த்து முறைப்படி ஸ்நானம் செய்த அதே தினத்துல தலைக்கு எண்ணெய் வைக்காம இரு அப்படின்னு நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இருக்குங்கிறதையும் நாம ஒத்துக்கொண்டு நம்பிக்கையோடு இந்த நன்மையான காரியங்களை தொடர்ந்து கடைபிடிப்போம்.